அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இயேசு பிறந்த ஊரான பெத்லஹேமில் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படலை. கிறிஸ்மஸை ரத்து பண்ணியிருக்காங்க. காரணம் போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பெத்லஹேம் நகர நிர்வாகம் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. உலகம் முழுக்க கிறிஸ்மஸ் மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கிற இந்த நேரத்தில் டிசம்பர் 25 பெத்லஹேம் கலையிலேருந்து வெறிச்சோடி காணப்படுது. இதற்கு முக்கிய காரணம் இந்த இஸ்ரேல் நடத்தக்கூடிய கொடுமையான போர் அப்படின்னு சொல்லி பலரும் கருத்து தெரிவிக்கிறாங்க. இயேசு பிறந்த இடமான இந்த பெத்லஹேமில் மக்கள் நடுக்கத்தில் இருக்கிறாங்க. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட இருந்த அந்த நகர வீதிகள்லாம் இன்று எந்த விதமான அலங்காரமும் இல்லாமல் கொண்டாட்டமும் இல்லாமல் வெறிச்சோடி கிடக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு பேய் நகரம் போல் இப்போ காட்சி அளிக்குதுன்னு சொல்லி மிக வேதனையாக அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. காரணம், மேற்கு கிற பகுதியில் இஸ்ரேல் ஆக்கிரமித்த நிலையில் அங்கே இருக்கிற பெத்லஹேம் நகரில் ஹமாஸ் படையினர் பதுங்கி இருக்கிறதா சொல்லி இஸ்ரேல் ராணுவம் அங்கே தேடுதல் வேட்டை நடத்துது. அப்படி தேடுதல் வேட்டை நடத்துகிறதோடு இல்லாமல் நிறைய தாக்குதல்களும் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. பாலஸ்தீனியர்களால் நிறைந்திருக்கிற பெத்லஹேமில் கொண்டாட்டங்கள் எதுவுமே அரங்கேறலை. பெத்லஹேமில் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படாமல் இருக்கிறது இதுவே முதல் முறை என்று கூறப்படுது. ஹனானியா அப்படிங்கிற பெத்லஹேமுடைய மேயர் மிக வருத்தமாக ஒரு தகவலை சொல்கிறாரு. காசாவில் பொதுமக்களுக்கு எதிரான படுகொலைகளும் கொடூரங்களையும் இந்த பெத்லஹேம் நகரம் எதிர்க்கிறது. அந்த எதிர்ப்பை காட்டுற விதமாக தான் இந்த வருடம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை நாங்கள் இங்கே கொண்டாடுறதில்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் பெத்லஹேமில் கிறிஸ்மஸ் விழாக்கள், கொண்டாட்டங்கள், வீதி அலங்காரங்கள் எல்லாமே ரத்து செய்ய முடிவு பண்ணியிருக்கிறோன்னு சொல்லி அந்த பெத்லஹேமுடைய மேயர் ஹனானியா மிக வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காரு. போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இந்த கொண்டாட்டங்கள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. போர் சூழலால் பெத்லஹேமுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இப்போ யாருமே வர்றது இல்லை. எப்போவுமே இந்த டிசம்பரில் பெத்லஹேம் நகரம் விழாக்கோலம் போன்று இருக்கும். தெருக்கெல்லாம் வண்ண விளக்குகளாலும் அந்த கிறிஸ்மஸ் மரங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். ஆனால் இப்போ எங்குமே எந்த விதமான அலங்காரமும் கிடையாது, எந்த விதமான அலங்கார விளக்குகளும் கிடையாது, எந்த விதமான அந்த கிறிஸ்மஸ் மரங்களும் கிடையாது. ஒரு பேய் நகரம் போல் வறட்சியாக வறண்டு போய் இருக்குது. காரணம், எந்த ஒரு பயணிகளும் இங்கே சுற்றுலாவுக்கு வர கிடையாது. அதனால் அந்த விடுதிகள் எல்லாம் களை இழந்து கிடக்குது. அதே போல் உணவகங்கள்லாம் எந்த மக்களும் இல்லாமல் வெறிச்சோடு மூடப்பட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பெத்லஹேம் நகரம் இவ்வளவு பெரிய சோகமான சூழ்நிலையை சந்தித்து இருக்கிறதுக்கு காரணம் இந்த இஸ்ரேலுடைய கடுமையான போர் நடவடிக்கை தான் அப்படின்னு பொதுமக்களும் உலகத்தில் உள்ள பல நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களும் மிக வேதனையாக சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இந்த நிலை மாற்றப்படணும், போர் நிரந்தரமாக நிறுத்தப்படணுங்கிறது தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இதுக்கு இஸ்ரேல் ராணுவம் என்ன முடிவு செய்ய போகிறது அப்படின்ட்டு உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற உலக நடப்புகள் உடனுக்குடன் எந்த விதமான சார்புமின்றி நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு உடனுக்குடன் சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.